வணக்கம் சொன்னீங்க. காலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் எல்லாருக்கும். இது இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பாவத்தை பண்ணாங்கன்னு தெரியல. பொண்ணுங்களை மட்டும் விதவையாகவே ஆக்கிடுறாரு கடவுள். நிறைய ஆம்பளைங்களை கொண்டு போயிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணுங்க விதவையாகி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ வேதனைப்படுறாங்க. சமூகத்தில் வாழ முடியல, வாழ முடியாத எவ்வளோ அசிங்க அவமானம்லாம் படுறாங்க. இந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறார்? பொண்ணுங்களை சின்ன வயசுலேயே விதவை ஆக்கிட்டு அழவும் முடியாமல், வாழவும் முடியாமல், சாகவும் முடியாமல் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. பத்தாத்துக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இப்படிலாம் இருந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கடவுளுக்கும் கண்ணு இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட வைக்கிறாரு. அப்படியே பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி அதுங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை ஆக்கி விட்டாலும் அந்த பிள்ளைங்களும் நம்மளை பார்க்க மாட்டேது. இப்படி நம்ம கட்டணும்னு நம்மளை விட்டுட்டு போயிடலாம். பிள்ளைங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பொண்ணுங்க எப்படி வாழறது சமூகத்தில் சொல்லுங்கள்? வாழ முடியாமல் இவ்வளோ விதவியானவங்க எவ்வளோ தவிக்கிறாங்க. கணவனை இழந்தவங்க நிறைய பேர் தவிக்கிறாங்க. இதில் நானும் ஒரு ஆள் தான். நானும் 65 வயசு கேவனுக்கு என்னை கட்டி கொடுத்து நானும் ஒரு 2 வருஷம் தான் இருந்தார். அவருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் படாத அவமானம் இல்லை, படாத கஷ்டம் இல்லை, இவ்வளோ அசிங்க அவமானம். இந்த ஒரு பொட்டை பிள்ளைய வச்சு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கணும். கடைசியில் அது ஒரு ஆளை விரும்பிச்சு கல்யாணம் பண்ண வச்சேன். கடைசியில் என்னையும் ஏமாற்றிட்டு என்னை என்னன்னு பார்க்குறது, என்னென்னு கேட்குறதில்ல. நீங்கள் தனியாக கிடந்து கஷ்டப்படுறீங்க. என்ன பண்ணுறது? வாடகை வீட்டில் இருந்தீங்க ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி கடவுள் பொண்ணுங்க வாழ்க்கையிலே தான் விளையாடுறாரு. இது என்னன்னு தெரியல.